பாட்டு பாடும், மலைகள் எல்லாம் வழியிலாக்குவார். இந்த பாட்டை பாடி நம்ம விசுவாசமா பாடுவோம். நம்ம அந்த உயர்ந்த பட்டணத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த மலை உச்சியில இருந்து எருசலேம் நகரத்தை பார்ப்பார். பார்த்து தெரிஞ்சுவார்னா கண்ணீர். ஏன்னா அந்த எருசலேம் நகரத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்களை, இப்போ நடக்கிற காரியங்கள் அப்பவே நினைவு கூர்ந்து அழுவோம். பெரிய இடத்துல நிற்கிறோம். இங்கே நிறைய கிராமங்கள் இருக்கு. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இந்த உச்சியில மலை உச்சியில இருந்து நம்ம நிற்கிறோம். இந்த மலையில போகும்போது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணது தான் எனக்கு ஞாபகம். நம்ம விசுவாசமா வந்து இந்த அனுபவத்தை நம்ம நாட்டில் நம்ம சர்ச்சில் எல்லா விசுவாசிகளும் நிறைய வந்து மாலை நேரத்தில் இங்கே ஒரு மலை பிரசங்கம் பண்ணி இங்கே ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம போனோம். அதுமாதிரி கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த பாட்டை ஒரு மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவேல் முன்னே சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தினாலே எடுப்போமே, அபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். பாதையெல்லாம் செவ்வையாக்குவான், வழிகளாக்குவான், பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். அல்லேலூயா. நம்ம கொல்லிமலையில் ஒரு அர்த்தம், அந்த அர்த்தம் வந்து என்னன்னா, நம்ம நிறைய இங்கே வந்து நம்முடைய விசுவாசம் மலையில் இருக்கிற 14 பஞ்சாயத்து கொடுத்த இயேசு சுத்தமாய் மாறும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 பஞ்சாயத்து நம்ம மலை பிரசங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கிறது ஒரு எல்லாரோட வீட்லையும் கிறிஸ்தவங்க, இஸ்லாமியர்கள், ஹிந்துஸ் வீட்டிலாம் இயேசு மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்முடைய சீசர்கள்லாம் ஜனங்கள்லாம் வரும்போது அவங்கள இந்த மலை மாய்ப்பட்ட இடத்துல வச்சு பிரசங்கம் பண்ணனால அந்த மலை பிரசங்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 காரியங்களை அதை சொல்லுவார், வலியுறுத்தி சொல்லுவார். அதில் சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு போவோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த விளக்கு தண்டுன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விளக்கு தண்டு இயேசு கிறிஸ்து. அந்த விளக்கு மேல அந்த விளக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கிறிஸ்துவாகிய விளக்கு தண்டு மேல நம்ம இருக்கும்போது நம்முடைய வெளிச்சம் நம்மை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்து நம்ம ஆச்சரியமான ஒளி எடுத்துருக்கோம். நம்ம ஒரு காலத்தில் அந்தகார ஒளியில இருளில் இருந்திருக்கோம். ஆனால் ஆச்சரியமான ஒளி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அது இருக்கிறார். இப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு இருளான, ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு பகுதி.
அந்தகாரமான ஒரு இருள் இருந்த பகுதி. இந்த இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் வரணும். நம்ம இந்த விபிஎஸ் முடிச்சு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தோம். போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் பெண்கள் பெரியவங்க வந்தாங்க. அவங்க பேச வாங்கி நடந்து ரொம்ப தூரம் போனாங்க. அந்த போது நடந்து போனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 10 நம்ம ஒரு அதை கொடுக்காம இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாஸ்வேர்ட் என்கிட்ட கேட்டு கொடுக்கணும்னு கேட்டார். சரி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ தூரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த வாங்கிட்டு போனாங்க. நம்ம கொடுக்காம இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஒரு ஒரு பரிசு பொருளை அவங்க வந்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்குள்ள பற்றி பிடிக்கணும். அவங்க எல்லாம் இயேசுவை கொண்டு தான் மாறணும். அப்போ நம்ம என்ன சொல்றோம், எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கணும். நம்ம வீட்டில் வெளிச்சமாக இருக்கணும், நம்ம இருக்கிற பகுதியில் வெளிச்சமாக இருக்கணும், எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்கணும். நான் நேற்றுக்கு வந்து ஒரு அதிகாலை பிரசங்கம் பண்ணேன். அந்த பிலிப்பு வந்து அந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கம் பண்ண உடனே அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே பிலிப்பு அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கந்தேய மந்திரி அப்படிங்கிற ஒரு மந்திரி என்ன செய்யலாம், ரதத்தில் உட்காந்து